மேசியா இரட்சகர் இறங்கி வந்தாரே, அவர் யாருக்காக வந்தார்? நமக்காக, நமக்கு பதிலாக. பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு, அந்த தண்டனை மரண தண்டனை தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா நாம நிற்க வேண்டிய இடத்தில் நமக்கு பதிலாக அவர் நின்றார். சங்கீதம் 22 அதிகாரம், ஏசாயா 53 அதிகாரம், நீங்க இரண்டையுமே வாசிச்சு தியானிச்சு பாருங்க. இது அவருடைய சிலுவை பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 22 அதுல சொல்றார் பாருங்க, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. இது ரோம அதிகாரிகளையும் பிரதான ஆசாரியர்களையும் அவர் என்ன செய்கிறார்? சொல்கிறார். பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல் ஊற்றுண்டேன். அவருடைய ரத்தம் எப்படி இருந்ததா? தண்ணீரை போல் ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. அது ஜாயிண்ட்ல என்ன செய்யலையா? இல்ல. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே என்ன செஞ்சிட்டா? உருகிற்று. அவருடைய இருதயம் என்ன செஞ்சிட்டா? உருகிற்று. ஒரு உறுப்பு கூட அந்த இடத்துல என்ன செய்யல? இல்ல. அவருடைய சரீரத்துல என்ன பாடுகள்ங்கிறது இதுல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு என்ன செய்யப்பட்டது? ஒட்டி கொண்டது. அப்படின்னா தண்ணியே அவருடைய சரீரத்துல என்ன செய்யல? இல்ல. நாக்கு என்ன செஞ்சிட்டா? மேல்வாயோடு என்ன செஞ்சுக்கிட்டா? ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். இதை நீங்க தியானிச்சு பாருங்க, அவருடைய அன்பு என்னங்கிறது நமக்கு புரியும். இத்தனை பாடுகளும் எதற்காக? நமக்காக. ஒவ்வொருத்தரும் சொல்லலாம், எனக்காக, என்னை மீட்பதற்காக. என் மீட்பர் இந்த அடிமையின் கோலம் எடுத்தது என்னை மீட்பதற்காக. இந்த அன்பை நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா உங்களால அவருடைய உறவுக்குள் நெருக்கமாக செல்ல முடியும். இப்பேற்பட்ட என்னை அன்பு செய்கிற தெய்வம் இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ஏன் திகைக்க வேண்டும்? என்னை தேடி தெய்வம் வந்திருக்கிறார் என்றால், இத்தனை கொடுமைகளையும் அவர் அனுபவித்திருக்கிறார் என்றால் எதற்காக? அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார்? இது வருஷத்துக்கு ஒரு தடவை தியானிக்க வேண்டிய சத்தியம் இல்ல. அனுதினமும் அவருடைய அன்பை நம்ம சிந்தனைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சத்தியம். இந்த பாடுகள் எல்லாம் அழுகிறதற்காக இல்லை, அவர் நம்மேல் வைத்த அன்பை புரிந்து கொள்வதற்காக. எந்த அளவு நம்மை அவர் நேசித்திருந்தால் இந்த இடத்திற்கு அவர் இறங்கி வருவார். எந்த அளவுக்கு அவருடைய பார்வையில் நாம் விசேஷித்தமானவர்களாக இருந்தோம் என்றால் இத்தனை காரியத்தை அவர் செய்திருப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.